வணக்கம், இது ஹரிதூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் லட்டு. பொதுவாகவே குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப சரியாக சாப்பிட மாட்டாங்க. இப்போ எக்ஸாம் டைம் வேறு. எக்ஸாம் டைமில் அவங்களுக்கு ரொம்ப எனர்ஜி தேவை. இந்த சமயத்தில் இந்த மாதிரி லட்டு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, காலையில் ஒரு லட்டு கொடுத்து ஒரு டம்ளர் பால் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருக்கும். அதே சமயம் ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துட்டு வந்துடலாம். 100 கிராம் பேரிச்சம்பழத்தில் கொட்டைகளை நீக்கிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 25 முந்திரி பருப்பை பொடியாக நறுக்கியிருக்கேன். 20 பாதாம் பருப்பு பொடியாக நறுக்கினது. வால்நட் ஒரு 25 கிராம் எடுத்துட்டு மிக்சியில் 1-2 போட்டு எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச திராட்சைகள் ஒரு 25 கிராம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த லட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை தேவை. அதுக்கோசரம் நான் 2 to 3 டேபிள் ஸ்பூன் குளுக்கோஸ் எடுத்துட்டு தண்ணியில் கரைச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஆரஞ்சு ஃப்ளேவர் குளுக்கோஸ் எடுத்ததுனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட என்ன ஃப்ளேவர் குளுக்கோஸ் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 டீஸ்பூன் உருக்கின நெய், 5 to 6 டீஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். கொப்பரை தேங்காய் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட் கடையிலையும் கிடைக்குது. இப்போது இந்த லட்டை அலங்கரிக்கிறதுக்கு ஒரு 10 to 15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த பிளேட்டில் வச்சு நான் இந்த ஃப்ரூட்ஸு நட்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நம்ம கையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கணும். முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நெய்யும் லிக்விட் குளுக்கோஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழத்து கூட நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வாசனைக்கோசரம் சேர்க்கறது தான், நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தான் லிக்விட் குளுக்கோஸும் நமக்கு லட்டு பதம் வர்ற வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு 2 டீஸ்பூன் லிக்விட் குளுக்கோஸ் சேர்க்குறேன். இந்த லிக்விட் குளுக்கோஸ் சேர்க்கலனாலும் நம்மளால் லட்டு செய்ய முடியும். ஆனால் ஒரு 2 நாள்லையே லட்டு ட்ரை ஆகிடும். அதுக்கோசரம் தான் இது சேர்க்கறது. இப்போது இது எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்து பிசைய ஆரம்பிக்கிறேன். லட்டு இன்னும் பிடிக்கிற பதத்துக்கு வரலை. அதனால் 2 டீஸ்பூன் லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து டெசிகேட்டட் கோகோனட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதை வீட்டில் பண்ணேன். உங்களுக்கு கடைகளில் ஈஸியாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். திரும்பவும் தேவையான அளவுக்கு லிக்விட் குளுக்கோஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம இதை லட்டுகளாக பிடிக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், எந்த நட்ஸும் உதிராமல் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம லிக்விட் குளுக்கோஸை சேர்த்துக்கணும். இதில் நம்ம சர்க்கரை எதுவும் சேர்க்கலை. பொதுவாகவே வால்நட்டுக்கு ஒரு கசப்புத்தன்மை உண்டு. அதை நம்ம லிக்விட் குளுக்கோஸ் சேர்க்குறப்போ அது தெரியாது. மற்ற எல்லாத்தையுமே லட்டுகளாக பிடிச்சிக்கிறேன்.
நம்ம எடுத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸோட அளவுக்கு 11லேருந்து 12 லட்டுகள் தாராளமாக வரும். பிடிச்ச லட்டுகளை முந்திரியால் அலங்கரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த லட்டுகளை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 நாள் வச்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.